காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எனக்கு காத்திருக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலைகளையும் அடிக்கும் அலைகளையும் எதிரியின் பயங்கர தோற்றத்தையும் பார்ப்பதை விட்டு உன் கண்களை என் பக்கமாக திருப்பு. என் சிலுவை காட்சி உன் கண்களையும் கவனத்தையும் நிரப்பட்டும். என் குற்றமற்றதும் விலையேற பெற்றதுமாகிய இரத்தம் உன் பாவக் கரைகளை போக்க வல்லது. என் உயிர்த்தெழுந்த வல்லமை சகல தடைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கடந்து கிரியை செய்யும் அதிகாரம் பெற்றது. என் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். என் இரக்கங்களுக்கு முடிவில்லை. பூரணமான என் சித்தத்திற்கும் வழிநடத்துதலுக்கும் உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஜீவனும் வல்லமையும் நிறைந்த என் வசனங்கள் உன்னிடம் உண்டே. அந்த வசனத்தின் வெளிச்சம் காட்டும் வழியிலே நடந்து வா. உன் கால் இடராது. எதிரியின் ஏமாற்றும் குரல் உன்னை வஞ்சிக்க முடியாது. ஆவியானவரின் பலத்தினால் நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். என் வழிகள் நீதியின் வழிகள், ஆனால் என் கிரியைகள் கிருபை பொருந்தியவை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் உலகில் வந்தேன். என் குரல் அன்பின் குரல், நியாயத்தீர்க்கும் குரல் அல்ல. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆதார வசனம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37.